நாங்கள் கோட்டாக் பேங்க்லேருந்து பேசுகிறோம், எக்மோர் பேங்க்லேருந்து பேசுகிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐ கட்டவே இல்லை வரேன்னு சொன்னதுக்கு அவ்வளோ பேட் வேர்ட்ஸில் பேசுனாங்க. ரொம்ப அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். உங்களால் கட்ட முடியாதா, லோன் மட்டும் வாங்கிக்கிறீங்களே. நான் சொன்னேன் அவங்க பேசுனதுனால தான் நான் கட்டலை, இல்லைன்னா நான் கட்டியிருப்பேன். 6 மாதம் கட்ட தெரிஞ்சு எனக்கு 2 மாதம் கட்ட தெரியாதாண்ணா? சென்னையில் வாங்கிய கடனுக்கு முறையாக தவணை செலுத்தவில்லை என வங்கி ஊழியர் தரக்குறைவாக பேசியதாக கூறி பெண் வாடிக்கையாளர் ஒருவர் உறவினர்களுடன் எழும்பூரில் உள்ள கோட்டக் மஹிந்திரா வங்கி கிளையை முற்றுகையிட்டார். ஏசி வாங்குவதற்காக 42,000 ரூபாய் கடன் பெற்று தவணை செலுத்தி வந்த நிலையில் புயலால் டிசம்பர் மாத தவணை செலுத்த தாமதமானதாக கூறப்படுகிறது. இதற்காக அப்போது பேசிய வங்கி ஊழியர் ஒருவர் வாடிக்கையாளரை தரக்குறைவாக பேசியதாகவும் இதுகுறித்து அவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். தன்னை திட்டியதற்கு மன்னிப்பு கேட்டால்தான் அந்த தவணையை செலுத்துவேன் என கூறி வாடிக்கையாளர் கூறி வந்த நிலையில் மீண்டும் அவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. நான் ஏப்ரல் மாதம் லாஸ்ட் இயர் ஏசி வாங்கியிருந்தேன் வசந்தன் கோல கோட்டாக்கில் லோன் போட்டு கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக 6 மந்த்து நான் 8 மந்த்து லோனு டென்ஜரை 6 மந்த்து நான் பே பண்ணிட்டேன். 2 மந்த்து பண்ணலை. அதில் 7th மந்த்து நான் பண்ணாமல் விட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு 5 days ஆச்சு. அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, நான் ஆஃபீஸில் ஃபுல்லாக நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறேன், 4 க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். பேசுறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் அன்னைக்கு கிளம்ப வேண்டியது மார்னிங் காலையில் ஒரு கால் வந்துடுச்சு. கரெக்டாக 10 o'clock கால் வந்ததுன்னு எடுத்து பேசுனா யாருமான்னு கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் கோட்டாக் பேங்க்லேருந்து பேசுகிறோம், எக்மோர் பேங்க்லேருந்து பேசுகிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐ கட்டவே இல்லை, நான் இப்போ அங்கே தான் சார் கிளம்பி நான் வரேன்னு சொன்னதுக்கு அவ்வளோ பேட் வேர்ட்ஸில் பேசுனாங்க. ரொம்ப கொஞ்சம் இல்லை நிறைய ரெக்கார்ட்ஸை வச்சு நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, எக்மோர்லேருந்து கால் பண்ணாங்க. திரும்பி வேறு நம்பர்லேருந்து ஒரு ஆள் 2 ஆள் இல்லை 100 பேர்கிட்ட இருக்கோம். நான் கால் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னை பேசிட்டாங்க, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே மேடம், நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், நீங்கள் ரெக்கார்டு அனுப்புங்க, வந்த நம்பர் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சரி நான் எல்லாருக்குமே பண்ணாத நான் ஆளே இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. கேட்டால் எனக்கு அந்த ஆள் யாருனாவது சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆளும் அவங்க சொல்லலை. சரின்னு நான் அதோட விட்டுட்டேன். திருப்பி கால் பண்ணி சொன்னாங்க, மேம் நாங்கள் பேசுனது தப்பு, என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கம்மி பண்ணி காசை வேணால் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 8,000 என் பேமெண்ட்டு, 4,000 கட்டுன்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளம்பி வரேன். பி ஸ்டேஷனில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் பேமெண்ட் கட்டுறதுக்கு பிரதர் ஒருத்தவங்க வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரதர் வர்றதுக்கு முன்னாடி கால் வந்தது, அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ரெக்கார்டு வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கேன்னா என்ன இவ்வளோ நேரமா நீங்கள் வரத்துக்கு? ஆமாங்க நான் வீட்டிலேருந்து வர வேணாம்மா, எங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்னு சொன்னேன். இல்லை மேடம் நீங்கள் எப்படி இவ்வளோ நேரமா அப்படின்னு. ஆமாங்க நான் வரணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவ்வளோ பேட் வேர்ட்ஸ், உங்களால் கட்ட முடியாதா, லோன் மட்டும் வாங்கிக்கிறீங்களே. நான் சொன்னேன் லோன் நாங்கள் பொருள் எடுத்துப்போம், நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். அதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணல. அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் தான் பேசுனாங்கன்னு சொல்லிவிட்டோம். இப்போயே செகண்ட் டைமும் அப்படி தான் பேசுனாங்க. இங்கே ஆஃபீஸில் கேட்டதுக்கு ஆஃபீஸில் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆக்ஷன் எடுக்கிறேன்றாங்க, ஆனால் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. இல்லை இப்போ உங்களுக்கு 8 மாதம் தான் கொடுத்துருக்காங்கன்னா போன வருஷத்தோட முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சு கூட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அப்புறம் 5 மாதம் ஆயிருக்கு. இப்போ இது அவங்க கேட்குறது தவறான பேசுறது தவறு தான், ஆனால் 5 மாதம் கட்டது உங்கள் தவறு தானே? 5 மாதம் இல்லை நான் கட்ட வேண்டியது டிசம்பர், ஜனவரி 2 மாதம் மட்டும்தான். டிசம்பரில் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசுனாங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கட்டலை. அதனால தான் அவங்க பேசுனதுனால தான் நான் கட்டலை, இல்லைன்னா நான் கட்டியிருப்பேன். 6 மாதம் கட்ட தெரிஞ்சு எனக்கு 2 மாதம் கட்ட தெரியாதாண்ணா? இவ்வளோ கட்டுறோம்ல நாங்கள். எவ்வளோ கொடுத்து ஏசி வாங்கி எவ்வளோ இஎம்ஐ மாதமா? ஃப்ரண்ட்டில் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்தேன்னு தெரில. 42,000 ஏசினா மாதம் 4,050 ரூபாய் ஏசி டீ. முன்னாடி காசு 12,000 13,000 கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ எதுவும் உங்கள் காவல் நிலையத்தை எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கிட்ட கொடுத்துருந்தேன் நான். அது எப்படின்னா ரைட்டரில் கொடுத்துருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, N2 போலீஸ் ஸ்டேஷன் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, யார் இஎம்ஐக்கு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே கட்டாதீங்க நீங்கள், யாரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க.